நான் 10 மாடு சுமந்த தாயி 10 ஒரு தகப்பன இருந்தா ஒரு தாயி ஐயா தாய் ஒரு தவறு செய்யறான்னா நான் பெத்த மக்களை நான் மாறி வளர்த்தேன் நண்டியில வச்சு உன்னை காப்பாத்தானே ஒன்னா பெற்றேன் ஆனா எப்பொழுது என் தந்தை வார்த்தை சொல்லவில்லையோ இனி தாயை பிள்ளை சொந்தம் பந்தம் முற்று உறவை நான் வாழ்ந்து படித்தாலும் என்னுடைய பாடைக்கு தற்படைக்கு நீ சொந்தமாக கூடாது. அப்படி நீ மாண்டு மடிந்து விட்டாலுவோ உன்னுடைய பாடைக்கு தற்படைக்கு நான் சொந்தமாக மாட்டேன். இப்பேர் தேவடியா இடத்திலே நான் வாழ்வதை விட நான் என்னையாவது சென்று மாண்டு கடங்காரா 10 மாத தாய் இருந்தாலும் என் தந்தை பேரை சொல்லலம்மா. தந்தை பேரை சொல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன். உடன் நான் சேர்ந்து இருக்க மாட்டேன் அம்மா. நீ மாண்டு மடிந்தாலும் சாவுக்கு உன் கொல்லி போடுவதற்கு நான் சொந்தமில்லை. 15 நாட்கள் நோம்பு விரதத்துக்கு சொந்தமில்லை. 16ஆம் நாள் தினத்திலே கர்ம காரி எள்ளு தர்ப்பை தர்ப்பணைக்கு நான் சொந்தமில்லை அம்மா. நீ மாண்டால் நான் வரமாட்டேன், நான் மாண்டால் நீ வரக்கூடாது. என் முகத்தை நீ பார்க்க கூடாது, உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். எங்கேயாவது சென்று ஒரு குளத்திலேயோ குட்டியிலோ மாண்டு மடிகிறேன் அம்மா என்று விழிக்கிற கடங்காரா. உன்னை விட்டு நான் பிரிந்து மாண்டு விட்டால் உனக்கு ஏதொன்று கடமில்லை. என் வழித்திலே பிறந்த பிள்ளை இவன்தான் என்று உலகத்தில் உனக்கு ஒரு பட்டத்தை நான் கொடுத்து பேரு புகையை கொடுத்து உனக்காடை அழகி அலங்கரித்து உனக்கு மாடா மாளிகை கூடா கோவிலத்தை கட்டி வைத்து நான் பெற்ற மக சுகத்தோட வாழ வேண்டும் என்று உன்னை பெருமையை காப்பாற்றின அம்மாடா. காப்பாற்றினா அம்மா நான் முந்திய
தவமிரந்து அமரமுண்டே நான் சுமந்து அம்மா உன பெற்ற அட நான் பெற்ற என் மகனே ராஜா என்